வணக்கம், வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஸோ இன்னைக்கு இந்த விட அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயம் என்னை நைட்டில் தூங்க விடாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. நைட்டில் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா, காலையிலையும் அதே தாட்டு வந்து இது என்னதான் இருக்கும்னு சொல்லி ஒரு மாதிரி மண்டையை போட்டு குழப்பதுனே வச்சுக்கலாமே. அதுக்கு தான் கூகுள் சாட் ஜிபிடின்லாம் இருக்குது, அதில் போட்டு பார்க்கலாம் விடான்னு சொல்லி கேட்டிங்கன்னா போட்டு பார்க்கலாம். ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன். அந்த தாட்ஸ் எல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணி அதுக்கான பதிலை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நான் சொல்ற ஒரு சில விஷயம்லாம் என்ன லூஸ் ஆடாயமான்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல கழுவிலாம் ஊற்றக்கூடாது. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நீங்க வந்து சரியான பாதைக்கு போக வைங்க. தம்பி இது அப்படி இல்லப்பா இது இப்படின்னு சொல்லி. ஓகே, சரி வாங்க உடனே பேசாம உள்ள போயிடலாம். இந்த வீடியோல முதல் தாட்டா எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, 8 மணி நேரம் தூக்கம். ஒரு மனுஷன் சராசரியா 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லுவாங்கல்ல. 8 hours தூங்கினாலே போதுமா, இல்ல அந்த மாதிரி டைமிங்ல தூங்கணும்னு ஏன் சொல்றீங்க? எதனால? வை நம்ம உடம்புக்கு எதுவும் தெரிய போறது கிடையாது. இதே இவன் நைட்டு பூரா போன் நோண்டிட்டு காலையில தான் தூங்குறான்னு அவன் சொல்ல போறது கிடையாது. நான் தூங்குற டைம்ல அது ரெஸ்ட் எடுக்க போகுது. அது எந்த டைம்ல தூங்கினா என்ன, டே டைம்ல தூங்கினா என்ன, நைட் டைம்ல தூங்கினா என்ன? அதாவது இப்ப நம்மளுக்கு கேட்க வர்றது புரியுது இல்ல, அந்த 8 hours எப்போ தூங்கினாலும் வேலிடா? அப்படி வேலிட் இல்லைன்னா எதனால? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? இந்த கேள்விக்கு பதில கமெண்ட்ஸ் தெரிவிங்க நண்பர்களே. அடுத்த தாட்டுக்கு போகலாம். ரெண்டாவதா இருக்கக்கூடிய தாட் என்னன்னாக்கா, இந்த நம்ம நாடுகள்ல மோஸ்ட்லி எல்லா நாடுகள்லயுமே ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. குடிச்சிட்டு வண்டியை ஓட்டக்கூடாது, புரியுதுங்களா? அப்ப ஏன் பாரு ஒயின் ஷாப்ல எல்லாம் பார்க்கிங் இருக்கு. நடந்து வா பாட்டில் தரனா நடந்து வந்து வாங்க போறான். அதை விட்டுட்டு அவன் வண்டியில வரான்னு தெரிஞ்சும் அவனுக்கு பாட்டில கொடுத்தும் அவன் குடிச்சு போலீஸ் கிட்ட மாட்டினா அவனுக்கு ஃபைனும் போட்டா இது எப்படி? இதெல்லாம் பேச்சுக்கு சொல்லலாம், ஆனா பிராக்டிகலா சாத்தியம் இல்ல. இப்படி எல்லாம் பண்ணா ரோட்லயே வண்டியை விட்டு டிராபிக் ஆக்குவானுங்கன்னா, அப்படி டிராபிக் ஆக்குறவங்க மேல சிவியரா ஆக்ஷன் எடுங்க. பிராக்டிகலா யோசிச்சோம்னா, குடிச்சிட்டு வண்டி இருந்தா தானே வண்டி ஓட்டுறதுக்கு. அவன் தான் நடந்துதான் வந்து வாங்க போறான். அதே மீறி அவன் வண்டி எடுத்துன்னு வந்து வாங்குறான்னா அவன் மேல சிவியரா ஆக்ஷன் எடுங்க. இதனால மோஸ்ட்லி நிறைய ஆக்சிடென்ட்ஸும் தவிர்க்கலாம், நிறைய குற்றங்கள் குறையும்ங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. மேபி இது ராங்கா இருக்கலாம், நான் தான் கரெக்ட்லாம் சொல்லல, தப்பா கூட இருக்கலாம். போடா டேய், வீட்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. அடுத்ததான் மூணாவது தாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ரெக்கார்ட்ஸ் இருக்கும்ல. இவர் தான் ரிச்சஸ்ட் பர்சன், இவர் தான் டாலஸ்ட் பர்சன், இவர் தான் ஷார்டஸ்ட் பர்சன் சொல்லி எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு நம்ம உலகத்துல. அந்த வகையில இந்த உலகத்திலேயே யாரு யங்கஸ்ட் பர்சன்? இது யாருன்னா யோசிச்சிருப்பாங்களான்னு எனக்கு சரியா தெரியல. இது ஏன் எனக்கு இந்த தாட் வந்துச்சுன்னு தெரியல. இந்த செகண்ட் நான் பேசிட்டு இருக்கிறப்பவே மினிமம் ஒரு 10 குழந்தையாச்சுன்னா இந்த உலகத்துல பிறந்திருக்கும். அந்த வகையில இந்த வேர்ல்டுல யாரு யங்கஸ்ட் பர்சன்? பிராக்டிகலா யோசிக்க போனா செகண்ட் மாறினே இருக்கும், அது வேற விஷயம். இருந்தாலும் இதுக்கான பதில் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நண்பர்களே. ஏய் வாயை முன் ஏந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. எனக்கு நாலாவதா வரக்கூடிய தாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்குல்ல, இதுதான் ஹார்ட் இல்லையா? ஹார்ட்ங்கிறது இது. அப்புறம் எதுக்கு இதை வந்து ஹார்ட் சிம்பிளா யூஸ் பண்றாங்க? ஹார்ட்ங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹார்ட்ங்கிற ஒரு எமோஜியுமே இருக்கு. எதனால இதை வந்து ஹார்ட்னு சொல்றாங்க? வை. என்னுடைய 5வது தாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே காமனா இந்த ஜாதி அழிக்கணும், ஜாதியே இருக்கக்கூடாது, ஜாதி இல்லாத தமிழ்நாடு வேணும், அது இதுன்னு சொல்லி நிறைய பேர் பேசுறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஜாதிங்கிற விஷயம் நம்மள மாதிரி சின்ன பசங்களுக்கு எல்லாம் எங்க தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூலு இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல தான் தெரிய வருது. ஆக்சுவலா முஸ்லீம்ஸ்ல வந்து கேஸ்டே கிடையாது, அதுதான் உண்மை. இஸ்லாத்துல எந்த ஒரு இடத்துலயும் முஸ்லீமுக்குள்ள ஜாதி இருக்குன்னு சொல்லி சொன்னதே கிடையாது. ஏன்னா எல்லாரும் வணங்குறது ஒரே இடத்துக்கு தான் போறோங்கிறது தான் உண்மை, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில ஸ்கூல்ல என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, நீ என்ன ஜாதின்னு? எனக்கு சத்தியமா தெரியல. ஜாதியா? என்னடா ஜாதி? எங்களுக்கு ஜாதியே கிடையாது சார்ன்றேன். நம்ப மாட்டாங்க. ஜாதியை அழிக்கணும்னா முக்கியமா இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் அழிச்சாலே நம்ம ஜெனரேஷனோட எல்லாருமே மறந்துடுவாங்க. இப்ப நம்ம தான் சின்ன பசங்க, நம்மளுக்கு தெரியுது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ல கண்டிப்பா அவனுக்கு தெரிய போறது இல்லை. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல வரவனுக்கு ஜாதினா என்னன்னே தெரியாம போயிடும். அது ஜஸ்ட் ஒரு வரலாறு, அவ்வளவுதான். இதனால நிறைய நல்லது நடக்குதுன்னா அதை கேஸ்ட் வைஸ் தராம ஒரு ஃபேமிலியோடைய பேக்ரவுண்டை வச்சோ, இல்ல அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வச்சோ, அவங்களுடைய இன்கம் பொட்டன்ஷியலை வச்சோ தரலாம்ல. யாரு எந்த கேஸ்டா இருந்தாலும் சரி, எந்த மதக்காரங்களா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் எளிமையா இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நம்ம இதை தரோம்னு சொல்லி தரலாம்ல. நான் பேசுறது வந்து இதுக்கு மேலேயே தாண்டி போச்சுன்னா பொலிட்டிக்கல் ரீதியெல்லாம் போற மாதிரி இருக்கும். அந்த வம்பே நமக்கு வேணாம். கொஞ்சம்
லிட்டரலி இதை யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். This is an unwanted statement irrelevant to the current situation. என்னுடைய 6வது தாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க எல்லாம் பிறப்பாங்கல்ல, ட்வின்ஸா பிறப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் எப்படி பேர் வைக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேர் வச்சுப்போமே, ஒருத்தர் பேர் விராட் கோலின்னு ஒருத்தர் பேர் தோனினே வச்சுப்போம். இவன் தோனி அவன் விராட் கோலின்னு வளர வளர தெரியும். பிறந்த உடனே அவங்களுக்கே டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த வகையில எப்படி அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க, இவன் தான் அவன், இவன் தான் இவன். எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அதான் பதில். இந்த வீடியோ நான் இப்ப முடிச்சுக்கிறேன். கடைசியா ஒரே ஒரு தாட்டோட. இந்த தாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, போதை கலாச்சாரம். போதை கலாச்சாரம்ங்கிறது தமிழ்நாட்டுல பெரிதளவுல இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது கடல் வழியா வருது, தடுக்க முடியலங்கிறது ஓகே, ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோமே. விக்கிறது என்னமோ ரோட்ல தானே, தம்மா துண்டு பசங்களுக்கே தெரியுது, அங்கதான் விற்கும், அங்க போனா கிடைக்கும். எப்படி சொல்றது, 13-14 வயசு பசங்களுக்கே தெரியுது. அப்புறம் ஏன் போலீஸுங்களுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் தெரிய மாட்டேங்குது? போதையை ஒழிப்போம்னு சொல்லி பேசுறதுக்கு பதிலா ஆக்ஷன்ல இறங்கி அவன் விற்கிறான், அவனை முடக்கினாலே முடிஞ்சு போச்சு. இல்ல தெரிஞ்ச வித்துட்டு போடுன்னு சொல்லி விடுறாங்களா, என்ன கதைன்னே தெரியல. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை गाइस. சார் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா?